ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனூஸ் கிச்சன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 1.5 கிலோ வெயிட் வரக்கூடிய சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த கேக்கோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால், இதில் பால் கொஞ்சம் கூட சேர்க்கல. அதுமாரி பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கேக் ஜெல் எதுவுமே சேர்க்காம கேக் இவ்வளோ சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக செய்யலாங்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மாதிரி இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கேங்கிறதையும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்திங்கன்னா தெளிவாக நான் சொல்லி தந்திருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். 250 ml கப்புக்கு ஒரு 3/4 கப் அளவு மைதா எடுத்துக்கிறேன். மீதி 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம இது சேர்க்கக்கூடிய பவுல் ட்ரையாக இருக்கணும். ஓகேங்களா? ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ இதை சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துருக்க அளவு 1 கிலோக்குள்ள அளவு. ஓகேங்களா? அப்போ நம்ம 1.5 கிலோ செய்ய போகிறோம் இல்லையா? அப்போ இன்னும் 1/2 கிலோக்குள்ளே அளவு எடுக்கணும். அப்போ 1/2 கப் அளவு, அதாவது 125 ml கப்புக்கு ஒரு 3/4 கப் அளவு மைதா, 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது 1.5 கிலோக்குள்ள அளவு. ஓகேங்களா? இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு ஜல்லடையில் ஒரு 2-3 தடவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எல்லா இடத்துலையும் ஈவனாக அது மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அதாவது மைதாவும் கொக்கோ பவுடரும் கட்டிகள் எதுவுமே இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அது மாதிரி இதில் நம்ம கேக் ஜெல்லு, பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா, பால் இது எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் அப்படியே நான் செய்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்பாஞ்ச் கேக் கிடைக்கும். இப்போ அதை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதில் ஒரு 1/2 கப் அளவு எண்ணெய் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பட்டர் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே அளவில் நான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அடுத்து நம்ம முட்டையை எடுத்துக்கலாம். முட்டையோட வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கணும். இதுக்கு 1.5 கிலோ அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 முட்டை நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி தனியாக நல்லா பிரித்து எடுத்துக்கணும். வெள்ளைக்கருவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அந்த மஞ்சள் கரு மிக்ஸ் ஆகக்கூடாது. அது மாதிரி நல்லா இதுமாரி செப்பரேட்டாக நம்ம எடுத்து வச்சிடணும். ஓகேங்களா? இப்போது நான் எல்லாத்தையுமே 6 முட்டையுமே அது மாதிரி எடுத்து வச்சிட்டேன். இப்போது இந்த மஞ்சள் கருவில் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வேனிலா எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர் எசன்ஸு, மில்க் எசன்ஸ் இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் கேக் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் உப்பும் கூட கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம பேக்கிங் டின் ரெடி பண்ணிக்கணும். இது 9 இன்ச்சு டின் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இல்லைனா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் பட்டர் பேப்பர்னாலும் வச்சுக்கலாம். நான் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் மைதா டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? அடுத்து முட்டையோட வெள்ளைக்கரு இருக்குது பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு 1 கப் அளவு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெள்ளைக்கருவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகரை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அது நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு 1/2 கப் அளவு சுகர் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம மாவு எடுத்தோம் பார்த்திங்களா, கொக்கோ பவுடர் மாவும் அதே அளவில் நம்ம சுகர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மஞ்சள் கருவை இதில் சேர்த்துடலாம். நல்லா சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது கேக் நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு. இதில் பீட் பண்ணுறது ரொம்பவும் கவனமாக பீட் பண்ணணும். ஓகேங்களா? இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு சைட்லலாம் எடுத்து விட்டு திரும்பவும் நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போது இதில் எண்ணெய் நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் நம்ம பீட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். அதாவது அந்த முட்டை நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதில் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போது நம்ம இதில் நம்ம ஜெலிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி ஒரு விஸ்க்கு அப்படி இல்லைன்னா ஸ்பேச்சுலானாலும் ஓகே தான் சேர்த்துட்டு மெதுவாக இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நான் வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஃபாஸ்ட் மோடில் காமிச்சிருக்கேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது லாஸ்ட்டாக கொஞ்சம் மாவு இருந்துச்சு, அதையும் சேர்த்து நல்லா இதுமாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா சைட்லலாம் எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக்கிங் டின் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் உள்ள மாவு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை தட்டிட்டு அதில் நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
நல்லா சேர்த்துட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்டுட்டு நல்லா டேப் பண்ணி நம்ம வந்து ஓடிஜிக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 160 டிகிரியில் பேக் மூடில் வச்சு ஒரு 30 நிமிஷம், 30லேருந்து ஒரு 35 நிமிஷம் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? வச்சு நான் வந்து வெளியில் எடுத்துட்டேன். கேக் வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து பேக் ஆகி கிடச்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.